ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் போயம். ஏற்கனவே நம்ம 9th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு போயம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான போயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சில போயம்ஸ் வந்து மெமரி போயமாக இருந்தது அப்படின்னா அந்த போயம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான போயம்னு சொல்லியிருக்கேன். ஸோ போயத்துக்குள்ளே போயிடலாம். இந்த லைஃப் போயம் எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி வேன் டைக் அப்படிங்கிறவங்க. அதை மாதிரி கம்பேரிட்டிவ்லி அதர் கிளாஸஸ் நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் வந்து நிறைய போய்டிக் டிவைசஸ், நிறைய நியூ ரைமிங் ஸ்கீம் எல்லாமே வந்து நமக்கு புதுசாக வந்திருக்கு. ஸோ எதுவும் நான் சொல்கிறேன் அப்படின்னா ப்ளீஸ் அண்டர்லைன் அண்ட் நோட்டிஃபை. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு போயிடலாம். லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணிகிட்ருக்கு, கடந்து போயிட்டு தான் இருக்குது. வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அதாவது என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய லைஃப், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம லைஃப் கடந்துட்டுருக்கு. இது ரிலேக்கேட் அப்படிங்கிறது என்ன அன்ரிலக்கேட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லிங்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய விருப்பப்படியோ விருப்பம் இல்லாமலோ நம்மளுடைய லைஃப் வந்து ஒவ்வொரு தடவையும் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த லைஃப்பை வந்து என்ன சொல்வார் அப்படின்னா இந்த போயத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம ரசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு கோல் இருக்கும், ஏதோ ஒரு மோட்டோ இருக்கும். நம்ம இதை பண்ணிடணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழ தவறுன்னு சொல்கிறாரு. பாருங்கள், நாட் ஹரியிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நான் வந்து உங்களை என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கோல்லேருந்து விலகி வர சொல்லலை. நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ப்ளஸ்ஸாகவும் இருந்திருக்கும், மைனஸாகவும் இருந்திருக்கும். ஸோ அந்த பழைய விஷயங்களையும் நான் நினைக்க சொல்லலை. நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட், நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். அதாவது இப்போ நமக்கு ஒரு ப்ரீவியஸ் இயரில் வந்து ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபெயிலியரையே நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வில்ஸ் பட் வித் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட் ஆல். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய கடந்த காலம், இந்த டிம் ஆஃப் பாஸ்டில் வந்து நமக்கு சில ஃபெயிலியர்ஸ் கிடச்சிருக்கும், சில நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே இருந்திருக்கும். ஃப்ரம் அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த முயற்சியை வந்து என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த போயம் நமக்காகவே எழுதின மாதிரி இருக்கு இல்லையா? நமக்கு ஒரு எக்ஸாமில் வந்து நம்ம செலக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷனுடைய ஸ்டைலை தான் மாற்றணும். நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கணும், ப்ரிப்பரேஷனாகவே விட்டுறக்கூடாது. கரெக்டு தானே? அதை தான் அவர் சொல்கிறாரு. ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வேஸ் பட் வித் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ்ட் இட் ஆல். அதாவது எப்போவுமே முயற்சி செஞ்சால் பலன் இருக்கும். ஹார்ட் ஒர்க் போட்டால் கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும், அது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நமக்கு பலன் இருக்குல்ல. முயற்சி திருவினையாக்கம்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காருல்ல. அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடின உழைப்பு இருந்தால் அது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும், கண்டிப்பாக பலன் கொடுக்காமல் போகாது. டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் த சீர். நம்ம அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய ஃபேஸை வந்து எப்படி கடந்து போகணும் அப்படின்னா ஒரு ஹாப்பியாக, சந்தோஷமாக. இதில் சியர் அப்படிங்கிறது என்னென்னாப்பா ஹாப்பி, சரியா? அடுத்து பாருங்கள். ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். அதாவது இதில் ஹில் ஆர் டவுன் அப்படிங்கிறது சில நேரங்களில் இங்கே ஹில்லும் டவுனும் எதை மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ். சம்டைம்ஸ் நம்மளுடைய லைஃப் வந்து ஃபெயிலியர்ஸை நோக்கி இருக்கும், சம்டைம்ஸ் நம்மளுடைய லைஃப் வந்து சக்ஸஸை நோக்கி இருக்கும். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மத் த ஜர்னி வில் பி ஜாய். அதாவது நம்ம போகிற ஜேர்னி வந்து ரஃப்பாகவும் இருக்கலாம், ஸ்மூத்தாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, அந்த ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணுறதை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் பட் எ பாய். அதாவது என்ன அப்படின்னா நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது நமக்கு வந்து ஏதோ ஒரு எய்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும், இல்லை ஒரு எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணும், இல்லை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினைக்கலாம். அதில் தப்பு இல்லை. பட் அந்த டைமில் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரோன், மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் குவிஸ்ட். அதாவது அப்படி நினைக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேடும்போது நம்ம எதை மறந்துடக்கூடாதுன்னா அந்த நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதோட அட்வென்ச்சர் அண்ட் க்ரௌன்ங்கிறது என்ன அப்படின்னாப்பா
கிரீடம்னு சொல்லுவாங்க. அந்த கிங்கோட தலையிலலாம் இருக்கும் இல்லையா, அதுதான் க்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரீடம். அதுக்கப்புறம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பணம். அதை எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் ட்விஸ்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து ஜேர்னி அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் வில் பி த பெஸ்ட். யாருக்கு தெரியும், நம்மளுடைய லாஸ்ட் டர்ன் கூட என்னவா இருக்கலாம், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த லைஃப் போயம் எழுதினவங்க ஹென்ரி வேன் டைக். இந்த லைஃப் போயமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். அந்த லைஃப்பை நம்ம நல்லா அழகாக என்ஜாய் பண்ணியே கடந்து போகணும். என்ஜாய் பண்ணி போகணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கோல்லேருந்து நான் வெளியில் வரணும்னு கண்டிப்பாக சொல்லலை. கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் வந்து கடந்த காலத்தில் உங்களை காயப்படுத்தினது இல்லை உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள்னு நிறைய இருந்திருக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வைக்கும்போது அந்த அந்த ஹோல் ஜேர்னி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லைஃப்பில் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வரும். அது மாதிரி நம்மளுடைய லைஃப் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சிலருக்கு வந்து லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாகவே போயிடும். சிலருக்கு வந்து லைஃப் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். சின்ன குழந்தையாக இருக்கும்போது நான் வந்து ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன், இல்லை இப்போ என்னுடைய எய்ம் வந்து ஒரு எய்ம் இருக்குது அப்படின்னா, நான் அந்த எய்மை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையை வாழாமல் விட்டுறக்கூடாது இல்லையா. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த அட்வென்ச்சர் திங்ஸு, க்ரௌனு, அந்த மாதிரிலாம் அதை எதையுமே நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க, ஃபீல் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நம்ம வந்து எப்போவுமே கரேஜோட ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனோட சந்தோஷமாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சா மேபி நம்மளுடைய லைஃப்பில் லாஸ்ட் டர்ன் தான் நல்லா இருக்கணும் இருந்தது அப்படின்னா என்ன பண்ண முடியும். ஸோ அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த போயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல போயம். கரெக்டு தானே. நம்ம இன்றைக்கி லைஃப்பில் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் ஏதோ ஒரு தேவையை நோக்கி ஓடுறோம். அது சரி தப்பு, அது தேவை இருக்குது தேவை இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம். அந்த ஓடிட்டுருக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு டைம் இல்லை. நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே வீட்டில் இருப்பாங்க, பட் மியூச்சுவலாக எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. சரியா இந்த போயம். அப்புறம்ப்பா இந்த போயத்தில் வந்து ரைமிங் ஸ்கீம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக ஒருத்தவங்க வந்து ரைமிங் ஸ்கீம் பற்றி கேட்டிருந்தாங்க. நான் ரைமிங் ஸ்கீம் சொல்கிறேன்ப்பா. அதாவது ரைமிங் வேர்ட் அப்படின்னா என்ன, ஒரே மாதிரி சவுண்ட் வர்றது தான். இப்போ இங்கே பாருங்கள், டவுனுன்னு இருக்குது. அப்போ இந்த ரைமிங் ஸ்கீமை என்ன வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாமா. இந்த ரைமிங் ஸ்கீமை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏன்னு வச்சுக்க போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு இதை எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஏன்னு தான் வச்சுக்கணும். சரியா. இப்போ நான் இந்த ரைமிங் ஸ்கீமை ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த ரைமிங் ஸ்கீம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏன்னு வச்சுக்க போகிறேன். சரியா. ஏ. ஓகே. அடுத்த ரைமிங் ஸ்கீம் பாருங்கள். வில் பி ஜாய். மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ நான் கீழே உள்ள ரைமிங் ஸ்கீம் என்ன வச்சுக்க போகிறேன், பின்னு வச்சுக்க போகிறேன். அடுத்து தேர்டு ரைமிங் ஸ்கீமை பாருங்கள், பாய்ன்னு இருக்குது. அப்போ இந்த ரைமிங் ஸ்கீம் இந்த வேர்டு வந்து மேலே உள்ள வேர்டு மாதிரி இருக்குது. அப்போ தேர்டு ரைமிங் ஸ்கீம் என்னப்பா வரும், பி வரும். சரியா. அடுத்து க்ரௌனுங்கிறது எங்கே உள்ளது மாதிரி இருக்குது, ஃபஸ்ட்டு உள்ளது மாதிரி இருக்கா. அப்போ அந்த ஏவை இங்கே வச்சுக்கலாமா. அப்போ இது ஏ. அடுத்து பாருங்கள் லாஸ்ட்டு ட்விஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி இந்த பேசேஜில் அப்படி எதுவும் இருக்கா, இல்லை. அப்போ இதை சின்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பெஸ்ட் அப்படிங்கிறது இதுவும் மேலே உள்ளது மாதிரி இருக்குது. ஸோ ரைமிங்ஸ். அப்போது ரைமிங் ஸ்கீமுங்கிறது என்ன அப்படின்னா ஒரே மாதிரியான உச்சரிக்கக்கூடிய சத்தம் ரைமிங்காக வர்றது தான் வந்து ரைமிங் ஸ்கீம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த வேர்டில் இப்போ இங்கே பாருங்கள் டவுன், ஜாய், பாய், க்ரௌன், ட்விஸ்ட், பெஸ்ட். இதை நீங்கள் படிக்கும்போதே ஒரு 2 வேர்டு 3 வேர்டு வந்து காமனாக இருக்கிறது தெரிஞ்சு போகுது. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற வேர்டை என்ன பண்ணணும்னா ஏன்னு நோட் பண்ணிக்கணும். செகண்ட் இருக்கிறது, தேர்டு இருக்கிறத வந்து இந்த மாதிரி நோட் பண்ணிக்கணும். இனிமேல் வரக்கூடிய லெசன்ஸில் நான் எல்லாத்துலேயுமே முடிஞ்ச வரைக்கும் ரைமிங் ஸ்கீம் வந்து சொல்கிறேன். ஏன்னா ரைமிங் ஸ்கீமில் இன்னும் சிலருக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா டவுட் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 4 லைனில் பார்க்கலாமா. லெட் மீ லைஃப் பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். இங்கே இயர்னு இருக்கா. அப்போ இந்த ரைமிங் ஸ்கீம் என்ன வச்சுக்கலாம், ஃபஸ்ட் லைனுக்குள்ளதை ஏன்னு வச்சுக்கலாமா. அடுத்து சோல்னு இருக்கா, இதை பின்னு வச்சுக்கலாமா. இப்போ தேர்ட் லைனில் லாஸ்ட் வேர்டை பாருங்கள், கோல். இதுவும் மேலே உள்ளது மாதிரி தான் இருக்குது. அப்போ இதை வந்து என்ன வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாமா. அடுத்து லாஸ்ட் பாருங்கள் டிஸப்பியர். இது இயர் மாதிரி இருக்கா. அப்போ இதுக்கு ரைமிங் ஸ்கீம் என்ன வரும், ஏ வரும். அதுக்கடுத்து ஃபியருக்கு ரைமிங் ஸ்கீம் என்ன வரும், ஏ வரும். ஏ தானப்பா வரும், ஏ. அடுத்து ஹோல், சோலு, கோலு, ஹோலு. சோலுக்கு முன்னாடி என்ன இருக்குது, பி. அடுத்து டோல், அதுக்கும் என்ன வரும், பி தான் வரும். அடுத்து சியர், ஏ.
இதுதான் ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம்னா அந்த உச்சரிக்கிற முறை ஒன்று போல் இருக்கிறது. சரி, அந்த ஃபஸ்ட் சில இடங்களில் என்ன வரும்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒன்று போல் ரைமிங் ஸ்கீம் வரும். சில இடங்களில் இந்த மாதிரி வித்தியாசமாக வரும். இனிமேல் வரக்கூடிய எல்லா போயத்துலையுமே உங்களுக்கு ரைமிங் ஸ்கீமே சேர்த்து சொல்லித்தரேன். சரியா, அடுத்து பார்க்கலாம்ப்பா, போயட்டை பற்றி பார்க்கலாம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி வேன் டைக். இந்த ஹென்ரி வேன் டைக் வந்து எந்த வருஷம் பிறந்திருக்கிறாரு, அவருடைய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1852 1933 வரைக்கும் பிறந்திருக்கிறாரு. இவர் ஒரு அமெரிக்கன் ஆதர். அது மட்டும் இல்லாமல் போயட், எஜுகேட்டர், கிளர்ஜிமேன். ஹீ சர்வ்ட் அஸ் எ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அட் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி இன் 1989 to 1923. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அந்த 1899 1923 வரைக்கும் இருந்திருக்காரு. ஹி வாஸ் எலெக்டட் த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அண்ட் ரிசீவ்டு மெனி அதர் ஹானர்ஸ். சரியா, அவ்வளோதான் இந்த போயட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து க்ளோசரிக்குள்ளே போயிடலாம். மோர்னிங் அப்படின்னா என்னென்னாப்பா, சேட், ஃபீலிங் சேட், அதான் என்ன சொல்லுவோம், ரொம்ப வருத்தமாக இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோர்னிங். வெயில்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மறைக்கிறது. வெயில்ஸுங்கிறது என்னது, மறைக்கிறது. க்ரௌன் அப்படின்னா ப்ரைஸ், பொசிஷன், ஆஃபர்ட் ஆர் பீயிங் பெஸ்ட். இதை பொதுவாக கரெக்ட் மீனிங் வந்து க்ரௌங்கிறது தலைப்பகைன்னு சொல்லுவோம். இதில் வந்து ப்ரைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, அடுத்து குவிஸ்ட் அப்படிங்கிறது லாங் சர்ச் ஃபார் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். நமக்கு ஒரு விஷயம் தேடி கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம். அன்ரெலக்டட் அப்படின்னா வில்லிங் டு டூ சம்திங். நம்ம வந்து அன்ரெலக்டட் அப்படிங்கிறது வில்லிங் டு டூ சம்திங். அதே ரிலெக்டட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லிங். சரியா, அன்ரெலக்டட் அப்படிங்கிறது வில்லிங் டு டூ சம்திங், இதுதான் மீனிங். ஓகேயா, இப்போ அன்ரெலக்டடோட ஆன்டனிம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்ப்பா, அன்ரெலக்டட்னு கேட்டால் வில்லிங் டு டூ சம்திங், ரிலெக்டட்னு கேட்டால் என்ன சொல்லணும், அன்வில்லிங்னு சொல்லணும். சரியா, அடுத்து பாருங்கள், அதே மாதிரி இந்த 10th போயத்துலலாம் வந்து ஒவ்வொரு போயம் ஸ்கீம் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த லைஃப் போயம் வந்து சன்னட் பேஸ் பண்ணி வந்திருக்குப்பா. ஆக்சுவலாக சன்னட்டுங்கிறது என்ன அப்படின்னா, சன்னட் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த இட்டாலியன் வேர்ட் ஆஃப் சனட்டோ. சரியா, அதாவது இந்த சன்னட் அப்படிங்கிறது இப்போ இந்த லைஃப் போயம் வந்து சன்னட்ங்கிற முறையில் சன்னட் முறைப்படி தான் எழுதியிருக்காங்க. இந்த சன்னட்டுங்கிறது இட்டாலியன் வேர்டான சன்னட்டோ அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்துச்சு. இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிட்டில் சாங் அல்லது ஸ்மால் லிரிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சன்னட்டோட இன்னொரு பேர் என்ன பேர், லிட்டில் சாங் அல்லது ஸ்மால் லிரிக். பொதுவாக அந்த சன்னட் போயம் எப்படி கண்டுபிடிப்போம்னா, த சன்னட் ஹேஸ் 14 லைன்ஸ். அதில் வந்து எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா 14 லைன்ஸ் இருக்கும். அண்ட் இஸ் ரிட்டன் இன் ஏமேபி பேண்டாமீட்டர். அதாவது என்ன அப்படின்னா a line with 10 syllables accented on every second beat. அதாவது இந்த லைனில் வரக்கூடிய எல்லா லைன்லையுமே சிலபஸ் எத்தனை இருக்குமா, 10. சரியா, அதில் அது மாதிரி 14 லைன்ஸ் இருக்கக்கூடியது தான் சன்னட்டும் சொன்னோம். ஸோ 14 லைன்ஸ் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்டோவா அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் என்ன சொல்லுவோம், ஆக்டோவான்னு சொல்லுவோம். லாஸ்ட் 6 லைன்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா செஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, செஸ்டட். சன்னட்ஸ் கேன் பி கேட்டகரைட் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் தேர் ரைமிங் ஸ்கீம். அதாவது சன்னட்டை வந்து பொதுவாக எதன் அடிப்படையில் வகைப்படுத்துவாங்க அப்படின்னா ரைமிங் ஸ்கீம் அடிப்படையில் தான் வகைப்படுத்துவாங்க. சரியா, பார்க்கலாமா, அதாவது இந்த போயத்தோட ஸ்கீம் என்ன பேசிக்கில் இருக்குது அப்படின்னா சன்னட் பேஸில் தான் இருக்குது. சன்னட்டுங்கிறது வந்து ஒரு இட்டாலியன் வேர்ட். சன்னட்டோ அப்படிங்கிறதுலேருந்து வந்த வேர்டு தான். சன்னட் அப்படின்னா லிட்டில் சாங் அல்லது ஸ்மால் லிரிக்னு பேர். பொதுவாக சன்னட்டில் எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா 14 லைன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து 10 syllables இருக்கும் எவ்ரி லைன்ஸ்லையுமே. அந்த ஃபஸ்ட்டு 8 லைன்ஸை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டு 6 லைனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, பொதுவாக சன்னட்டை வந்து அதனுடைய லைன் பேசிக் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வகைப்படுத்துகிறாங்க. ஓகேவா, ஓகேப்பா, ஃபஸ்ட் போயம் முடிஞ்சது. இந்த போயத்தில் சொன்ன ரைமிங் ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேம்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக தானே தான் இருக்கும். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.